நீ எம்ஜிஆரா வரப்போற அப்படின்னா உனக்கு கரியர் தான் அப்படின்னா கரியர்ல இருந்துரு, இல்ல கரியரும் வேணும், எனக்கு அரசியல் வாழ்க்கையும் வேணும், நான் வந்து செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கட்சியில பிரச்சாரகரா சேர்ந்துருங்க. எதுக்கு தனியா நின்று ஓட்டு பிரிக்கிற வேலையை பாக்குறீங்க? வேற ஒரு கட்சியில போய் பிரச்சாரகரா சேர்ந்து அங்க உட்காந்து ஓட்டு பிரிக்க வேண்டியது தானே. உங்களை யார் விட்டுட்டு வர சொன்னா? உங்களை யாருங்க விட்டுட்டு வர சொன்னா? அப்ப ஏன் விடணும்னு ஆசைப்படுறீங்க? அது இங்க பயன்படாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க வந்து இவர் அரசியல் பண்ணிக்கிட்டே இங்க டூயட் பாடுறதுன்றது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இங்க வந்து கத்தி எடுத்து ஒருத்தனை சதக் சதக்னு குத்துறது செட் ஆகாதுன்னு அவர் நினைக்கிறாரு. உறுதியா நான் உண்மையிலே ஒண்ணு சொல்றேன். ரஜினிகாந்த் என்னைக்காவது கத்தியில ரத்தம் தெறிக்க தெறிக்க ரத்தம் ஒழுக ஒழுக இப்படியே அடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரா? இல்ல படம் முழுக்க ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சீன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அதை கூப்பிட்டு இப்பதான் வந்து ரஜினிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. கையில சுத்தியலை கொடுத்து மண்டையோட மாவளக்கு போடு அப்படின்றதான் இப்பதான் எடுத்து வச்சிருக்காங்க. ரஜினி அப்படி இல்ல. ரஜினி வந்து எம்ஜிஆரோட வயலண்டான ஆள் தான். ஆனா எம்ஜிஆர் தான் ஒன் டெம்ப்ளேட் அப்படின்னா எம்ஜிஆர் வயலண்டான ஆள் கிடையாது. எம்ஜிஆர் வந்து வன்முறையை பயன்படுத்துவார். எப்ப அவர் பேச்ச கேட்கல அப்படின்ற பட்சத்துல, அவர் பேச்ச கேட்கலனாலும் அடிச்சு உட்கார வச்சு திரும்பவும் அவனை திருத்துவார்.